ஏன் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார்? ஏன் இயேசு கிறிஸ்து? ஆமென் சொல்லுங்க. ஏன் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் சொல்லுங்க. மன்னிக்க, பாவத்தை, நம்முடைய பாவத்துக்கோசம் அவர் வந்தாரு. இயேசு கிறிஸ்து ஏன் வந்தாருமா பூமிக்கு? மன்னிச்சுட்டு பரலோகத்துக்கு எடுத்துன்னு போயிருக்காரு. வேற வழியே தெரியலையா? அதுக்குதான் பூமிக்கு வரணுமா அவரு? விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுக்க. என்னம்மா? ரட்சிக்கப்படுவதற்காக. ஆனா உலகம் என்ன நினைக்க தெரியுமா? அவர் வந்ததே மதம் மாத்திரத்துக்கு. அவர் வந்ததே, இன்னைக்கு நம்ம வீடுகள்ல போய் பேசுங்க. எங்க மாமா கிட்ட நான் அடிக்கடிக்கு பேசுவேன். ஏதாச்சும் நான் பேசுனேன்னா உடனே சொல்லுவேன், ஏய் நீ பேசாத, கொஞ்ச நாள் பேசினே நான் மதம் மாத்திர போட தெரியும். அவர் ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கார், ஒரு பெரிய வாத்தியாரும் கூட. நீ மட்டும் கொஞ்சம் படிச்சிருந்தனா நாட்டையை கெடுத்து போட்டுப்ப, மதம் மாத்தாது. ஓ, இயேசு அப்படின்னாவே என்னதான் நினைக்கிறாங்க? மதம் மாத்துறாங்க. மதம் மாத்துறது நம்முடைய வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ஊர்ல உங்க வீட்டுல இருக்கிறவங்க கூட அதான் நினைச்சுக்கிறாங்க. நம்ம வீட்டுல நம்ம சர்ச்சுக்கு போறோம்னா உடனே கேட்கறது என்னன்னா, நீயுமா மதம் மாறிட்ட? எடுத்த உடனே என்ன கேள்வி? நீயுமா மதம் மாறிட்ட? நீயும் போய் சேர்ந்துட்டியா? அந்த ஜாதியில நீயும் சேர்ந்துட்டியா? ஐயோ உனக்கு தெரியாதா? இதெல்லாம் நம்ம வீடுகள்ல கேட்கிற கேள்வி கூட. மூணாவது, மதமாத்த வந்துட்டாங்க, நீ போய் வேற ஜாதியில சேர்ந்துட்ட. மூணாவது கேள்வி, நீ யாருக்கு பிறந்த? யாருக்கு பேர் சொல்ற? யாருக்கு பிறந்த? யாருக்கு பேர் சொல்ற? அது எங்க அம்மா கிட்டதான் கேட்கணும். நான் யாருக்கு பிறந்தேன், யாருக்கு பேர் சொல்றேங்கிறத நம்ம அம்மாக்கு ஒண்ணுதான் தெரியும். அம்மா அப்பாவை கை நீட்டினாங்க, நம்ம அப்பான்னு கூப்பிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தேவனுக்கும் என் தாய்க்கும் உள்ள ரகசியம். அதை இந்த உலகம் பேசுறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நீ யாருக்கு பிறந்த அப்படின்னு கேக்குறாங்கன்னா, கேட்கிறவனே போயிட்டு அவங்க அம்மா கிட்ட தான் கேட்கணும் இல்லையா? நீ யாருக்கு பிறந்தன்னு திரும்ப நம்ம கேட்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பல கேள்விகள் கிறிஸ்தவத்தில் உண்டு. உலகத்தார் கிறிஸ்தவத்தை பார்த்து கேட்கிறாங்க. அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும், எதற்காக தேவன் பூமிக்கு வந்தார்? மதம் மாத்திரத்துக்கா? இல்ல ஸ்தோத்திரம் ஜாதி மாத்திரத்துக்கா? இல்ல அடுத்து என்ன சொன்ன? மதம், ஜாதி, நீ யாருக்கு பிறந்த, இந்த மாதிரி கேள்விகளை உருவாக்குறதுக்கா? தேவன் எதற்காக பூமிக்கு வந்தார்? அவருடைய நோக்கம் என்ன? பூமிக்கு வந்த நோக்கம் என்ன? வாசிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் வாசிங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். ஆண்டவர் இந்த பூமியில இறங்கி மனுஷர்கள் கிட்ட பேசின வார்த்தை, மனுஷர்கள் கிட்ட பேசின வார்த்தை என்னன்னா, மதம் மாறுங்கள் அல்ல, ஜாதி மாறுங்கள் அல்ல, என்ன மாறுங்க? மனம் மாறுங்கள். என்ன பண்ணுங்க? நீ எந்த ஜாதியா வேணாலது, எந்த கோத்திரமா வேணாலது, நீ யாரா வேணாலும், நீ அரசியல்வாதியாரு, வக்கீலாரு, டாக்டராரு, நீ யாரா வேணாலது, ஜாதி மாறாத. நான் உன்னை ஜாதி மாத்த வரல, உன்னை மதம் மாத்த வரல. ஸ்தோத்திரம். உங்க அம்மாவுக்கு தான் நீ பிறந்தியான்னு ப்ரூவ் பண்றதுக்கெல்லாம் நான் வரல. யாருக்கு பேர் சொல்றேன்னு கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் வரல. நான் வந்தது ஒவ்வொரு மனிதனுடைய மனதை மாற்ற. ஒவ்வொரு மனிதனுடைய மனசுக்குள்ள 1008 கேட வச்சுட்டு வீட்டுல வாழ்ற மனிதனே யதார்த்த வாழ்க்கை வாழும்படி மதம் மாறாத, மனம் மாறு. ஆமென். இன்னைக்கு சபைக்கு வரவங்க எல்லாம் மனம் மாறிதான் வராங்கன்னு நினைக்கிறீங்களா? சர்ச்சுக்கு வரவங்க எல்லாம் மனம் மாறிதான் வராங்கன்னு நினைக்கிறீங்களா? மனம் மாறாத எவ்வளவோ பேர் சபைக்கு வராங்க. மனம் மாறாத எவ்வளவோ பேர் சபைக்கு வராங்க. ஸ்மோக் பண்ணிட்டு சர்ச்சுக்கு வராங்க. தவறான பழக்க வழக்கங்களை வச்சு சர்ச்சுக்கு வராங்க. அவங்க எல்லாம் மனம் மாறிட்டாங்க நினைக்கிறீங்களா? மதம் மாறிட்டாங்க நினைக்கிறீங்களா? மதத்தை யார் வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம், மதத்தை. ஆனால் மனதை நாம் தான் மாற்றிக்கொள்ள முடியும். கைத்தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரமா. மனசை யார் தாங்க மாத்தணும்? சொல்லுங்க. மனசை யார் மாத்துறது? நம்ம தான் மாத்திக்கணும். வேற யாரும் நம்முடைய மனசை என்ன பண்ண முடியாது. நம்ம மனசை நம்ம தான் மாத்தணும்.
அப்படின்னா மனசை மாத்துற அளவுக்கு என் மனசுல அப்படின்னு கேடான சிந்தனை இருந்துச்சு. இப்போ நான் மதம் மாறணும், மனசு மாறணும்னு கடவுள் சொல்றாருல்ல, நான் மனம் மாறுங்கள் சொன்னாலும் மனசை மாத்துன்னு சொன்னார்ல, அப்படின்னா என் மனசை நான் எங்க மாத்துறது? அப்படின்னு என் மனசுல என்ன கேடு இருந்துச்சு, என் மனசுல என்ன தவறு இருந்துச்சு அப்படின்னு நமக்கு கேள்வி உண்டாகும்ல. வாசிங்க மத்தேயு 7ஆம் அதிகாரம், மார்க் 7ஆம் அதிகாரம். வாசிங்க 20வது வசனம் 21வது வசனம் வாசிங்க. எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவு பொருளாசை துஷ்டதனம் கபடம் காம விகாரம் வன்கண்ணு தூஷணமோ பெருமை மதிக்கேடு புறப்பட்டு வரும் பொல்லாங்கானவைகளாகிய இவைகளை எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஆமென். தேவன் ஏன் மனம் மாற சொல்லுகிறார்? நீ மதம் மாறாத, நீ மதம் மாற வேண்டிய அவசியம் இல்ல. நீ இந்துவாவே இரு. நான் இந்து என்று சொல்வதில் பெருமை கொள்கிறேன். ஏன்னா நான் வாழ்வது இந்து தேசம், நான் வாழ்வது இந்து தேசம். ஆனா இது இந்து அப்படின்னா வழிபாடு தேசத்துக்கு பேர் தான் இந்து, தேசத்துக்கு பேர் தான் இந்து. வைணவம் சைவம் அப்புறம் இப்படி நிறைய சடங்காச்சாரங்கள் உண்டு. இந்துக்கள் என்றால் சாமி கும்பிடுறவங்க மட்டும் தான் இந்துக்கள் கிடையாது. கிறிஸ்தவர்களா இருக்கிற அநேகர் இந்து தேசத்தில் வாழ்கிறார்கள், முகமதிகளா இருக்கிற அநேகர் இந்து தேசத்தில் வாழ்கிறார்கள். அதுலயே நிறைய பிரிவுகள் இருக்கிறது, பிராமணர்களுக்குள்ளே நிறைய பிரிவுகள் இருக்கிறது. பிராமணர்களை இந்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பிராமணர்களே இந்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நான் இந்தியாவில் வாழும் கிறிஸ்தவன், நான் இந்தியாவில் வாழும். ஆமென். நான் மதம் மாறவில்லை, என் மனதை மாற்றிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா எனக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சு தெரியுமா? என் இதயத்தில் என்னெல்லாம் இருந்துச்சு தெரியுமா? ஸ்தோத்திரம். மனுஷனுடைய இதயத்தில் பொல்லாத சிந்தனை இருந்துச்சு. என்ன சிந்தனை? ஒரே நல்ல எண்ணம் கூட இல்லைங்க. நமக்கெல்லாம் என்ன இல்லை? இங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க, நம்மளாம் ரொம்ப நல்லவங்களா இருந்தோமா? நம்மள நல்லவங்களா மாத்தின ஆண்டவர். அல்லேலூயா. நம்மள நல்லவங்களா மாத்தினது ஆண்டவர். நம்மளாம் ரொம்ப கேடு கட்டவங்களா இருந்தோம், பாவம் செய்தோம், அக்கிரமம் செய்தோம். ஆனால் பாவம் செய்யாதே என்று ஒருவர் சொன்னார், அவருக்கு பெயர் இயேசு. மனமாறுன்னு சொன்னாரு, அவருக்கு பெயர் இயேசு. உன் மனசு சரியில்லை, உன் மனசுல ரொம்ப கேடா வச்சிருக்கிறேன்னு சொன்னாரு, பொல்லாத சிந்தனை உனக்குள்ள சொன்னாரு, அவர் இயேசு. அதனாலதான் ஆண்டவர் மனம் மாற சொல்லுகிறார். என்ன? ஆமென். ரெண்டாவது மனம் மாறும் போது இன்னொன்னு என்ன நடக்கும் தெரியுமா? பொல்லாத சிந்தனை, விபச்சாரம். என்ன? விபச்சாரம், வேசித்தனம், தவறான பழக்க வழக்கம், கணவன் அல்லாத மனைவி அல்லாத வாலிபத்திலே நடக்கிற போராட்டம், பாவம் இல்ல, இதையெல்லாம் உனக்குள் இருக்கிறது. இதெல்லாம் விட்டுட்டு வெளியவா. இதான் மனம் மாறுறது. மதம் மாறுறதுன்னா எல்லாத்தையும் வச்சுட்டு கழுத்துல சிலுவையை போட்டுக்கிறது, கழுத்துல. இது பேருக்கு மதம் மாறுறது. கழுத்துல ருத்ராட்சி கொட்டை போட்டுக்கோ, கழுத்துல சிங்கப்பல்லு வச்சுக்கோ, கழுத்துல சிலுவை வச்சுக்கோ, நீ எது வச்சுக்கோ, உனக்கு அது உன் மதத்தின் அடையாளமாக இருக்கலாம். ஆனால் உனக்கு அடையாளம் தெரியுமா? மனமாற்றமே. நீ வச்சிருக்கிறதெல்லாம் எதுக்கு அடையாளம்? மதத்தின் அடையாளம். நீ ஒரு ருத்ராட்சி கொட்டை வச்சிருந்தா உன்னுடைய மதம் அது. நீ ஒரு காவி துண்டு போனா அது உன்னுடைய மதம். சிலுவை மாட்டிருந்தேன்னா அது உன்னுடைய மதம். மதத்துக்கு நீ அடையாளமா இருக்காத, உனக்கு நீங்களே அடையாளமாக இருங்க. உங்களுக்குள்ள மனசு மாறினாதான் நீங்க அடையாளம். ஆமென். ஊருக்குள்ள நம்ம அடையாளமா சொல்லணும்ப்பா, இவங்க யதார்த்தமா உண்மையா வாழ்றாங்கன்னு சொல்லணும், சாட்சியா வாழ்றாங்கன்னு சொல்லணும், பாவம் செய்யாம வாழ்றாங்கன்னு சொல்லணும். விபச்சாரம் வேசித்தனை அவங்களுக்குள்ள இல்ல, அவங்க குடும்பத்துல அவங்களும் அவங்க பசங்களும் சாட்சியா வாழ்றாங்கன்னு சொல்லணும். ஆமென். உன்னை தேவன் மதம் மாற சொல்லவில்லை, மாறாக மனம் மாற சொல்லுகிறார். நான்காவது பாருங்க, அதுல வேசித்த கொலை பாதகங்கள். என்ன? கொலை.
கொலைன்னா என்ன தெரியுமா? கத்தி எடுத்து குத்துறது தான் கொலை இல்ல. கத்தி எடுத்து குத்துறது தான் கொலை இல்ல. ஒருத்தர் மேல நீங்க அன்பு இல்லாம இருந்தாவே அதுக்கு பேர் கொலை. தம்பி போனை கட் பண்ணுங்க, எடுத்துட்டு வெளியே போக கூடாது. போனை கட் பண்ணுங்க. ஒருத்தர் பேர்ல அன்பு இல்லாம இருக்கிறதே என்னதான் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். எல்லார்கிட்டையும் அன்பா இருங்க. எல்லார்கிட்டையும் எப்படி இருங்க? ஆமென். அவன் ஒருவேளை உங்க அன்பு நிமித்தம் மத்தவன் நல்லவன் ஆயிட்டான்னா, உங்க பாசத்தை நிமித்தம் ஒருத்தர் நல்லவன் ஆயிட்டான்னா, என்கிட்ட என்னோட ஒரு நண்பர் பழகினார். அவர் அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய விஷயம், சார் உங்களோட சேரும் போது குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் சார். உங்களோட சேரும் போது குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். சந்தோஷமா இருக்கும். உங்க வீட்டுக்கு வரும்போது சார் நான் ஸ்மோக் பண்ணிடுவேன். வரும்போது அதெல்லாம் எடுத்து ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவேன் சார். எல்லாம் மூஞ்செல்லாம் கழுவிட்டு அது என்னது பபுள் கம் எல்லாம் மென்று துப்பிட்டு வருவோம் சார். நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க ஸ்மெல்லுல. அப்படின்னா நம்ம கூட ஒருத்தர் சேர்றான்னா எல்லாரு மேலேயும் அன்புள்ளவங்களா இருக்கணும். ஆமென். நாமும் அன்புள்ளவங்களா இருக்கணும். அன்பு இல்லாமையும் கொலையே. எத்தனை நம்ம ஓஹோன்னு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கழுத்துல சிலுவ மாலைய போட்டு பைபிளும் கையுமா வச்சிருந்து நமக்குள்ள அன்பு இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அடுத்து பாருங்க, களவு, திருட்டுத்தனம். சொல்லுங்க, திருடாத. களவு, திருட்டுத்தனம் ரொம்ப மோசமான புத்தி. வேலை செய்யற இடத்துல திருடாத, லஞ்சம் வாங்காத, பொருளாசை, ஸ்தோத்திரம், இந்த மாதிரி திருட்டுத்தனத்துக்குள்ள வாழாத. திருடன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆமென். அடுத்து மனசுக்குள்ள என்ன இருக்கு பாருங்க, பொருள் ஆசை. என்ன பொருள் ஆசை? நம்ம அழிவுக்கு காரணமே பொருளாசை தான். அழிவுக்கு காரணமே அல்லேலூயா. மனசுக்குள்ள பெரிய பொருளாசை தான் நம்முடைய அழிவுக்கு காரணமே. வீட்டுக்கு தேவையானது, குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வைங்க, தப்பு கிடையாது, தப்பே கிடையாது. பீரோ வாங்குறீங்களா வாங்குங்க, பெட்டு வாங்குறீங்களா வாங்குங்க, கட்டில் வாங்குறீங்களா வாங்குங்க, சோபா வாங்குங்க, நகையெல்லாம் வாங்குங்க, தப்பு இல்லை. இடம் பிடிக்காத அளவுக்கு வாங்காதீங்க. சொல்லுங்க. ஆமா, எல்லாத்தையும் வாங்கி ரொப்பாதீங்க. பொருள் ஆசை, வீண் செலவு. தெரியுமா? குடும்பத்துல கஷ்டம் ஆனதுக்கு, கடன் ஆனதுக்கு, இஎம்ஐ ஆனதுக்கு எல்லாம் காரணம் பொருள் ஆசை. எல்லாத்துக்கு என்ன ஆசை? பொருள் ஆசை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. துஷ்டத்தனங்களும் கபடும். துஷ்டத்தனம் கெட்ட சுபாவம், துஷ்டத்தனம். சில பேரு அம்மா கிட்டையும் நல்லா பழக மாட்டான், அப்பங்கிட்டையும் நல்லா பழக மாட்டான், நண்பர்கள் கிட்டையும் நல்லா பழக மாட்டான். சில நேரத்துல குடும்பஸ்தர்கிட்டே நல்லா பழகும். எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விடுறது துஷ்டத்தனம். அல்லேலூயா. இதுல ஏறக்குறைய ஒரு 17 ஐட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். எண்ணி பாருங்க. 13 ஐட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். துஷ்டத்தனம் டென்ஷனாவே இருக்கிறது. சொல்லுங்க. நல்லவங்க கிட்டையும் டென்ஷன், பொல்லாதவங்க கிட்டையும் டென்ஷன், தாய் தகப்பன் கிட்ட டென்ஷன், பிள்ளைகளுக்கிட்ட டென்ஷன், மனைவி கிட்ட டென்ஷன், ஸ்தோத்திரம், புருஷங்க டென்ஷன். 24 மணி நேரம் எரிஞ்சு எரிஞ்சு விடுறது துஷ்டத்தனம். அல்லேலூயா. வீட்டுல துஷ்டத்தனம் இருக்கக்கூடாது. ஆமென். அன்பா இருங்க. வீட்டுல எப்படி இருங்க? ஞானமா பேசுங்க, கனமா பேசுங்க, கனமண்ணி பேசுங்க. கர்த்தருக்கு காம விகாரம். வாட் மீனிங்? டபுள் மீனிங் வேர்ட்ஸ். ரட்ட அர்த்தமுள்ள வார்த்தைகளை பேசுவது. ஒருவரை பாவத்துக்கு தள்ளும்படி பேசுவது, ஒருவரை பாவத்துக்கு தூண்டும்படி பேசுவது காம விகாரம். நாமும் பரிசுத்தமா இருக்க வேண்டும், நம்மோடு உள்ளவர்களும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஆமென். அடுத்து வன்கண். சொல்லுங்க. கண்ணுல வித்தியாசமான கண்ணு நிறைய இருக்கு. கண்ணுல அல்லேலூயா. சில பேர் இப்படி பார்ப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அதுக்கு பேர் சைடு பார்வை. அதுக்கு பேர் என்ன? யாருன்னா ஒருத்தர் வில்லங்கமா பார்த்து பண்ணாங்கன்னா அதை முட்டை கண்ணா பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க? முட்டையா வச்சு பார்ப்பாங்க. அதுக்கு பேர் முட்டை கண்ணு. அதுக்கு பேர் என்ன? முட்டை கண்ணு. கீழேயே இருக்கும், ஆனா மேல பார்ப்பாங்க. அதுக்கு பேர் ஒன்றரை கண்ணு. அதுக்கு பேர் என்ன? ஒன்றரை கண்ணு. அல்லேலூயா. தூங்குற மாதிரியே நடிச்சுட்டு இப்படி அரக்கண்ல பார்த்துட்டு இருப்பாங்க, என்ன பண்றோன்னு. அதுக்கு பேர் உள்ளாங்கண்ணு. அதுக்கு பேர் என்ன? உள்ளாங்கண்ணு. சில பேர் நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்க்காத மாதிரியே இருக்கும், ஆனா பார்ப்பாங்க. பார்க்காத மாதிரியே இருக்கும், பார்ப்பாங்க. அது குறைக்கண்ணு. அதுக்கு பேர் என்ன? குறைக்கண்ணு.
இப்படி இந்த கண்ணுக்கு 1000 அர்த்தம் சொல்லலாம். அந்த கண்ணுகள்ல வித்தியாசம். ஒரு கண்ணு வன்கண், ஒரு கண்ணு யாரும் கொஞ்சம் மேல வந்துடக்கூடாதுங்க, நம்ம கொஞ்சம் காசு வந்துடக்கூடாதுங்க, நம்ம கொஞ்சம் மேல ஐயோ அப்படிம்பாங்க. இவ்வளவு வந்துருச்சா, வீடு கட்டிட்டீங்களா, கல்யாணம் பண்ணிட்டீங்களா, ஐயோ கார் வாங்கிட்டீங்களா, என்ன வயிறு எரியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மற்றவங்களுக்கு வயிறு எரியவே கடவுள் நம்மளை வாழ வைக்கிறார். அல்லேலூயா. நமக்கு இருக்க கூடாது வன்கண், நமக்கு இருக்க கூடாது ஆமென் கொரக்கன், உள்ளாங்கன், ஒன்றரை கண்ணு, இதெல்லாம் நம்மளுக்கு என்ன இருக்கு? அவன் கஷ்டப்படுறான், அவன் கஷ்டப்படுறான், அவன் முன்னேறான். நம்ம திறமைக்கு கடவுள் நமக்கு கொடுத்து வச்சிருக்காரு. அல்லேலூயா. நம்ம தேவைக்கு தேவன் நமக்கு கொடுத்து வச்சிருக்காரு. ஆமென். தண்ணி கொடுக்குறீங்களா? ஸ்தோத்திரம். அடுத்து என்ன இருக்கு? தூஷணம். சில பேரை இங்க இருக்கிற என்னங்க தூஷணம், என்ன வாட் மீனிங் தூஷணம்? எல்லாரையும் குறை பேசுவாங்க. அவங்க குறை பேசாத ஆளு அம்மா, அப்பா, பிள்ளைங்க, புருஷன், மனைவி, வாத்தியாரு, பக்கத்து வீட்டுக்காரு, பெரியம்மா, சித்தப்பா, மாமா, அத்தை, எல்லாம் குறைதான். அவங்க பார்வையில ஒருத்தர் கூட என்ன இல்ல, இவங்க என்னமோ பர்ஃபெக்ட் மாதிரியே குறை பேசுவாங்க. இந்த குறை பேசுறான் பாருங்க, இவன் தான் மோசமான ஆளே. இவன் தான் எல்லாம் சொல்லுங்க, இவன் தான் யாரு? மோசமான ஆள் இவன். ஆனா ஊர்ல இருக்கிற எல்லாரையும் குறை பேசி சுத்துவான். குடிக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா குடிக்கிறேன். குடிக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இது குடிக்கிறது குறையா இல்லையா? அவன் அவனை விட நான் பரவாயில்ல, அவனை விட எப்பா. யாரையும் குறை பேசாத, யாரையும் எதுக்காகவும் குறை பேச நம்ம வேலை இல்லை. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சரியில்லை. சொன்னீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? எல்லாரும் என்ன பார்த்து சொல்? நானும் சொல்றேன், நீங்க. அப்ப நம்ம எல்லாமே அப்ப என்ன செய்யறோம்? எல்லாம் ஒன்னா சேர்ந்து சரி பண்ணிக்கிறோம். நம்ம அதுக்குதான் ஆண்டவர் வந்தார் நம்ம கிட்ட, நம்மை சரி செய்வதற்கு. ஆமென். நம்மள சரி செய்யறதுக்கு ஆண்டவர் வந்தார். அல்லேலூயா. அடுத்து பெருமை. அது சொல்லவே தேவையில்ல, அது சரியான பெருமை. சில பேர் மோதிரம் போட்டுருந்தா பார்த்துருப்பீங்களா, பிரைஸ் எல்லாம் அப்படிம்பாங்க. எப்படி அவங்க போட்டுக்கிற மோதிரம் என்ன பண்ணோம்? சில பேர் செயின் போட்டுருந்தா இந்த பட் கழட்டி என்ன பண்ணுவாங்க? விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க செயின் போட்டுக்கிறாங்கன்னு தெரியணும். கொஞ்சம் காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டுருந்தா இன்னும் அழகா இருக்குன்னு தெரியல அவங்களுக்கும்பாங்க. இன்னும் என் பாடியில மாற்றம் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு புது பைக் வாங்கிட்டாங்கன்னா கொஞ்சம் ஆர்னி எல்லாம் எக்ஸ்ட்ரா அடிச்சு காமிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? பெருமை. இதெல்லாம் நம்ம தேவை, இதெல்லாம் பெருமை கிடையாது. நம்ம தேவன் நம்முடைய குடும்பத்துக்கு தருவதெல்லாம் தேவை, பெருமை இல்லை. கார் நம் தேவை, பைக் நம் தேவை, நகை நம் தேவை, இதெல்லாம் பெருமை கிடையாது. ஆனா சாத்தான் நமக்குள்ள என்ன தஷ்டான்? அதனாலதான் ஆண்டவர் வந்தார். வேகம். அடுத்த வார்த்தை மதிக்கேடு, ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை. என்ன தூஷிக்கிறவனை விட மதிக்காதவன் நிறைய பேர். சொல்லுங்க. எல்லாம் மதிக்க என்னன்னா எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாமே. இவங்கெல்லாம் மதிக்காதவங்க. இவங்கெல்லாம் யாருங்க? டேய், பெரியவங்க சின்னவங்க பார்த்து நடன்னு சொல்லியிருக்கோம்ல, ஆமாவா இல்லையா? பெரியவங்க சின்னவங்கன்னு ஒரு காலத்துல ஒத்த கால வீட்டு வாசல்ல நிக்க முடியாது, மாமியார் பயம். இல்ல ஆண்டி, நீங்க எல்லாம் அதை அனுபவிச்சிருப்பீங்க. நீங்க பிள்ளைங்க வாசலே கால் நீட்டு உட்காருதுங்க, அது வேற விஷயம். கடன் வாங்கினுக்கிறியா? ஆமா, ஒரு பெரிய பிரச்சனை. ஒத்த கால நிக்க கூடாது, புருஷன் பக்கம் போய் நிக்க கூடாது. இன்னைக்கு புருஷன் பக்கம் தான் என்னெல்லாம் வண்டை கேட்க முடியும், அதெல்லாம் கேட்கறோம், அது வேற விஷயம். அன்னைக்கு புருஷன் பக்கமே போய் நிக்க கூடாது. மாமனார் வந்தா உட்கார கூடாது, கால் நீட்ட கூடாது.
எனக்கு தெரிஞ்சு மாமனாரை பார்த்து காலில் போட்டுங்கிற செருப்பை எடுத்து பின்னாடி வச்சுட்டு போனவங்கலாம் தெரியும். நான் சின்ன பையனா இருக்கும்போது இங்கே பார்த்துருக்கேன். ஐயோ மாமனார் வராரு, அவருக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது, செருப்பு போடக்கூடாது. இன்னைக்கு செருப்புல போறதில்ல, செருப்புலயே போடுறாங்க. செருப்புலே போடுறாங்க. கர்த்தருக்கு தேவ பிள்ளைகளே, மதிக்கேடு, யாரையும் மதிக்கிறது இல்ல, குடும்பத்திலையும் மதிக்கிறது இல்ல, சபையிலையும் மதிக்கிறது இல்ல, சமுதாயத்திலையும். சித்தப்பாவும் அண்ணன் மகனும் நடந்து போறாங்க வழியில, சித்தப்பாவும் மகனும் நடந்து போறாங்க, 2 பேரும் ஸ்மோக் பண்ணிட்டு போறாங்க பைக்ல. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இவங்களாம் குடும்பமாடா. நான் பாக்குறேன் இவங்கள குடும்பமா, இவங்க ரோட்ல 2 பேரும் ஸ்மோக், ஒரே பைக், சித்தப்பா ஓட்டுறாரு, அண்ணன் பையன் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறான், 2 பேரும் ஸ்மோக். வயிறு எரிஞ்சு போச்சுங்க. இந்த மாதிரி சுபாவத்திலிருந்து எல்லாம், இந்த மாதிரி கெட்ட சுபாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கவே ஆண்டவர் வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் வேலை மதம் மாற்றுவதல்ல, மனம் மாற்றுவது. ஆமென். நீங்க யாரும் மதம் மாறாதீங்க, நீங்க யாரும். ஆனா என்ன மாறுங்க, மனம் மாறுங்க. நம்ம சபைக்கு வரவங்க எல்லாம் கணவனை நேசிங்க, மனைவியை நேசிங்க, பிள்ளைகளை நேசிங்க, சபையை நேசிங்க, குடும்பத்தை நேசிங்க. அல்லேலூயா. என்ன ஆகக்கூடாது, மதம் மாற. என்ன மாறணும், செய்வீங்களா? நீங்க உலகம் நம்மள என்ன சொல்லுது, மதம் மாத்திட்டாங்க. இங்க நின்று பிரசங்கம் பண்ற நான் மனம் மட்டும் மாறலன்னா ரொம்ப மோசமான ரவுடியா இருந்திருப்பேன், ரொம்ப மோசமான ரவுடியா இருந்திருப்பேன், ரொம்ப கோபக்காரனா இருந்திருப்பேன். எனக்குள்ள இல்லாத பாவம் இல்லை, எல்லா பாவமும் எனக்குள்ள இருந்துச்சு, எல்லா பாவமும் எனக்குள்ள இருந்துச்சு. நீங்க செய்யக்கூடாத, நீங்க செய்திடாத எல்லா பாவமும் எனக்குள்ள இருந்துச்சு. நான் செஞ்ச பாவத்தை உங்களால யோசிக்க கூட முடியாது. இப்படியெல்லாம் கூட பாவம் இருக்குமா, இப்படியெல்லாம் கூட மனுஷன் பாவம் செய்வாங்க அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அப்படி ஒரு மோசமான பாவம் செஞ்சேன். ஆனா என்னைக்கு நான் இயேசு எனக்கு தேடி வந்து மனமாறுன்னு சொன்னாரோ அன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். அல்லேலூயா. அன்னைக்கே நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். ஆமென். நான் மதம் மாறல. நான் என்ன பண்ணல, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் இந்தியாவில் வாழும் இந்து தேசத்தான். ஆமென். இந்து தேசத்தில் நான் கிறிஸ்துவத்தை வழிபடுகிறேன். நான் மதம் மாறவில்லை, மனம் மாறி இருக்கிறேன், நல்லவனாய் வாழ்வதற்கு. ஆமென். நல்லவனாய் வாழ்வதற்கு. அல்லேலூயா. நான் என்ன செய்யல, நான் என்ன பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். நினைச்சு பாருங்க, என்னுடைய இப்படிப்பட்ட ஒரு வயசுல இந்த ஊர்ல நான் எப்படி இருந்திருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு முக்கா தவசரு, அதுக்கு மேல ஒரு லுங்கி, இன்னும் மிஞ்சி போனா ஒரு வெளிநாட்டுக்கு அமைச்சிருப்பாங்க, வந்திருப்பேன். ஒரு கேடுகட்ட பாவத்தை குடிச்சிட்டு கேடுகட்ட பாவத்தை செஞ்சிருப்பேன். ஆனா நான் மதமான நிமித்தம் என்னுடைய பலனை தெரியுமா, என்னையும் என் வேலையும் என் குடும்பத்தையும் நேர்த்தியாய் நடத்துகிற அறிவை கடவுள் கொடுத்தார். எப்படி வாழணுங்கிற புத்தியை கடவுள் கொடுத்தார். இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், மனம் மாறியதே, மதம் மாறியதல்ல. மதம் மாறின நிறைய பேர் தோத்து போயிட்டான். மதமா நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. அப்படியே வருவாங்க, 1 மாசமோ 6 மாசமோ இருப்பாங்க, 2 வருஷமோ 1 வருஷமோ இருப்பாங்க. அப்புறம் மனம் மாறிய ஒருவரும் சபையை விட்டு போக மாட்டாங்க. மனம் மாறிய யாரும் ஆண்டவருக்காக நிற்பாங்க. இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் பூமிக்கு எதுக்கு வந்தார், மதம் மாற்றவா மனம் மாற்றவா? நம்மெல்லாம் மனம் மாறினோமா மதம் மாறினோமா? ஆமென். ஜெபிக்கலாம். எல்லாம் எழும்.